தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். நாகை கடலூரில் மீன்கள் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைவால் மீன்களின் விலை உயர்வு. சென்னை புழல் அடுத்த காவாங்கரை பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளின் போது இரும்பு கம்பி விழுந்து விபத்து. 3 வயது குழந்தை உயிரிழந்த சோகம். புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து ₹6.60 நிர்ணயம். மாமல்லபுரம் அருகே போர்வெல் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து 4 பேர் உயிரிழப்பு. 40 அடி உயர கம்பியை தூக்கிய போது மின் கம்பியில் உரசியதால் விபரீதம். ஹார்மஸ் நீரிணை பகுதியில் சைப்ரஸ் கண்டெய்னர் கப்பல் மீது ஈரான் புரட்சிப்படை தாக்குதல். நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடத்தை விட்டு வேறு பாதையில் சென்றதாக குற்றச்சாட்டு. சைப்ரஸ் கப்பல் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல். அமெரிக்காவின் தலையீட்டை அடுத்து ஹார்மஸ் நீரிணையை மூடியது ஈரான். வியட்நாமில் ஃபூக்வாக் தீவு அருகே சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. இந்தியாவைச் சேர்ந்த 15 பேர் உயிரிழந்த சோகம். வியட்நாம் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 10 பேர் தமிழர்கள். லாவா மொபைல் நிறுவனம் சார்பில் சுற்றுலா சென்றபோது உயிரிழந்த சோகம். வியட்நாம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து தாயகம் கொண்டு வர வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. வியட்நாமில் படகு விபத்தில் இறந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். அனைத்து உதவிகளையும் செய்ய இந்திய தூதரகம் தயாராக உள்ளது என்றும் பதிவு. வியட்நாமில் படகு விபத்தில் இறந்தோர் குடும்பங்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு முதல்வர் விஜய் இரங்கல். உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவு. வியட்நாம் படகு விபத்து தொடர்பாக உதவி எண்களை அறிவித்தது தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறை. இந்தியாவுக்குள் 1800
30937393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சார்பில் சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஹடிமானி வியட்நாம் பயணம். உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதை விரைவுபடுத்த அரசு நடவடிக்கை. இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி காலமானார். மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியுள்ள ஜானகி இசைக்குயில், பாடும் நிலா, இசை பேரரசி என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். எம்எஸ்வி இளையராஜா இசையில் அமரத்துவமான பல பாடல்களை பாடிய ஜானகி அனிருத் இசையமைப்பிலும் பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருதுகளை வென்ற பின்னணி பாடகி ஜானகி தமிழில் செந்தூர பூவே, இஞ்சியிடு பழகா பாடல்களுக்காக தேசிய விருதை வென்றார். பாடகி ஜானகி அம்மா மறைவு இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பிரதமர் மோடி இரங்கல். ஜானகியின் குரல் அனைத்து உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்தது என பதிவு. ஜானகியின் மறைவு இந்திய இசை உலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருப்பார் என புகழாரம். இனிமையான குரலால் பாடல்களை பாடிய ஜானகி நம் நெஞ்சங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பார் என மு.க. ஸ்டாலின் இரங்கல். பாடல்கள் வழியாக மக்களின் உணர்வுக்கு குரலாக இருந்தவர் என எடப்பாடி கே. பழனிசாமி புகழாரம். பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். தேனமுத குரலால் தலைமுறை தலைமுறையாக மக்களை மகிழ்வித்தவர் என புகழாரம். பாடல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும், அந்த அன்பை எங்க தேடுவேனம்மா. ஜானகி மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல். அரை நூற்றாண்டு ஆறுதலே அடங்கிவிட்டாயா என வைரமுத்து இரங்கல். உன் நாதம் இருக்கிறது, ஜீவன் இல்லையே என்றும் வேதனை. பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரள மாநில முதல்வர்கள் இரங்கல். இந்திய இசைக்கு மகத்தான பங்காற்றிய அவரது பங்களிப்பு என்றென்றும் போற்றப்படும் என தலைவர்கள் புகழஞ்சலி. இசை பேரரசி ஜானகியின் உடல் மைசூருவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைப்பு. ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அறிவிப்பு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதல்வர் விஜய். பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக செயலியையும் அறிமுகப்படுத்துகிறார். முதல்வர் விஜயின் கரூர் பொதுக்கூட்ட பேச்சு குறித்து சிபிஐயில் திமுக புகார். விஜய் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய ஆர்.எஸ். பாரதி மனு. அரசு பள்ளிகளில் முதல்வர் விஜயின் உரை ஒளிபரப்பப்பட்ட விவகாரம். ஏற்கனவே ஒருவர் சஸ்பெண்ட் ஆன நிலையில் மதுராந்தபுரம் பள்ளி தலைமை ஆசிரியரும் இடைநீக்கம். கூட்டணி கட்சிகளின் உணர்வை திமுக மதிக்காததே கூட்டணி உடைய காரணம். விரும்பிய எண்ணிக்கையில் திமுக தொகுதிகளை தரவில்லை எனவும் திருமாவளவன் விமர்சனம். கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால், கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை.
வளர்ச்சிக்கான முன்மாதிரியை உலகிற்கே காட்டியுள்ளது இந்தியா. நியூசிலாந்து வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பெருமிதம். இருபத்தோராம் நூற்றாண்டின் உலகத்தை இந்தியா வடிவமைக்கும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை புகழ்ந்து நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பேச்சு. ஒரு நாட்டின் எதிர்காலம் பொருளாதார காரணிகளால் அல்ல, நூலகங்களில் அமர்ந்து படிக்கும் இளைஞர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. டெல்லியில் நூலக திறப்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பத்ரிநாத் கோயிலில் காணிக்கை முறைகேடு தொடர்பாக புகார். கோயிலில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு அமைப்பு நோட்டீஸ். அழுகிய முட்டை போன்ற கெட்டுப்போன பொருட்களை விநியோகித்ததாக நுகர்வோர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. போக்குவரத்து பாதிப்புகளுக்கு காட்டும் முக்கியத்துவத்தை விவசாயிகளின் பிரச்சினைகளில் காட்டுங்கள். மழையால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மகாராஷ்டிர மாநில வெங்காய விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் உத்தராகண்டின் கோட்துவார் நகரை இணைக்கும் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிகள் முடிவதற்குள் மழையின் காரணமாக சரிந்து விழுந்தது. சீனாவின் சோங்கிங் நகரின் சாலைகளில் குழு குழு காற்றை வீசும் பிரம்மாண்டமான மின்விசிறிகள். கோடை வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகள் பாதசாரிகளை காக்க நடவடிக்கை. ஜப்பானில் கடும் சேதங்களை ஏற்படுத்திய பவி புயல். சூறைக்காற்று, பெருமழை காரணமாக விமான நிலையம் மூடல். மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சீனாவை நோக்கி முன்னேறும் பவி புயல். ரப்பர் படகுகள் நிறுத்தம் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசு. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இயற்கையின் கோர தாண்டவம். நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிப்பு. ஸ்பெயின் நாட்டில் உற்சாகமாக நடைபெற்ற காளைகள் ஓட்டப்பந்தயம். காளைகள் முட்டியதில் 6 பேருக்கு காயம். பஹாமாஸ் நாட்டில் சிறிய ரக பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 10 பேர் உயிரிழப்பு. 53வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சோகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இங்கிலாந்து. நார்வே அணிக்கு எதிரான போட்டியில் ஜூட் பெல்லிங்ஹாம் அதிரடி ஆட்டத்தால் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை 5-0 என்ற கணக்கில் இழந்த இந்திய அணி தொடர் தோல்வியால் T20 தரவரிசையில் முதலிடத்தையும் இழந்தது. கர்நாடகா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் கேரள முதல்வர் சதீசன் வழிபாடு. கோயிலுக்கு வந்த முதல்வருக்கு பலத்த பாதுகாப்புடன் வரவேற்பு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமாக இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.